இப்போ பாருங்கள் 100 ml ரெண்டு நாப்கின்லையும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். எது உறிஞ்சிக்குது எது லாக் பண்ணிக்குது அப்படிங்கிறது தான் இந்த டெமோ மூலிமா பார்க்க போகிறோம். அடுத்து வந்து என்னென்ன கெமிக்கல் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ ரெண்டுத்துலேயும் 100 ml அப்ளை பண்ணியாச்சு. இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் அப்படியே வெளியே இருக்குது, அப்படியே வெளியே வருது. இப்போ இதில் எப்படி நம்மளோட சௌகரியம் இருக்கும், நம்ம எங்கே போய் இடம் தேடுறது, மாற்றுறதுக்கு இடம் தேடணும் யோசிச்சு பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லை, ஒரு ட்ராப் கூட தண்ணி இல்லை. இப்போ இதுதானே சௌகரியமாக இருக்கும். இப்போ நம்ம உடம்பு ப்ரெஷர் ஆகும், இப்படி உட்காருவோம், நடப்போம், எந்திரிப்போம், வேலை செய்கிறோம், எல்லா வேலையும் செய்கிறோம். அப்போ இதில் எவ்வளோ தூரம் அமுத்தினாலும் அந்த மேலே இருக்கிற ஸ்கின் வந்து ட்ரையாகவே இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லேயருமே இது மலிவு விலையில், ரா மெட்டீரியலெலாம் வந்து ரொம்ப மலிவு விலையில் வாங்கப்பட்ட ஒரு மெட்டீரியல் தான். இந்த ஃபஸ்ட்டு லேயர் வந்து பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக் லேயர் வந்து நமக்கு ரொம்ப பாதிப்பு, ஸ்கின் கேன்சர் எல்லாம் ஏற்படுத்தும். இது வந்து ரசாயனங்கள், பர்ஃப்யூம் இருக்கிற ஒரு லேயர். இது தலைவலி, வாமிட்டிங் சென்ஸு, ஒரு மாதிரி டென்ஷன், இரிட்டேஷனை உண்டாக்குற லேயர். இது வந்து சிலிக்கான் ஜெல், வேஸ்ட்டு காட்டன். சிலிக்கான் ஜெல்லும் வேஸ்ட்டு காட்டனும் என்ன பண்ணுன்னா நீர் கட்டி, வெள்ளைப்படுதல், ஓவர் ஃப்ளோ, இச்சிங், இரிட்டேஷன், மலட்டுத்தன்மை, கேன்சர் வருவதற்கெல்லாம் இந்த லேயர் தான் காரணம். இதில் இருக்கக்கூடிய ஜெல் வந்து சிலிக்கான் ஜெல். ஓகேங்களா. அடுத்த லேயர் வந்து பிளாஸ்டிக் லேயர். இந்த லேயரை இழுத்தீங்கன்னா அப்படியே அப்படியே ஒரு ரப்பர் மாதிரி இப்படி இழுத்தா காற்றோட்டமே இருக்காது, இப்படி வரும். இப்படி எடுத்து இப்படி ஒட்ட வச்சிட்டோம்னா இந்த ஏரியா முழுவதுமே நமக்கு ஒரு மாதிரி பேர்னிங் சென்ஸ், சின்ன சின்ன கொப்பளங்கள் வர ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த லேயர் மக்கி போகாது. இதில் இருக்கிற கம், இந்த கம் வந்து இண்டஸ்ட்ரியல் கம். பேண்டீஸில் ஸ்டிக் ஆகும். ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிவிட்டு பேண்டீஸை துவைச்சோம்னா, நம்ம வாஷ் பண்ணால் பேட்ச் மார்க்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இன்ஃபெக்ஷன் ஆகும். பேண்டீஸ் வந்து ரஃப் ஆயிரும் அந்த இடமெல்லாம். அதனாலையும் ஸ்கின் வந்து நமக்கு டேமேஜ் ஆகும். இப்போ இந்த பிளாஸ்டிக் லேயர், இதில் இருக்கக்கூடிய சிலிக்கான் ஜெல், வேஸ்ட்டு காட்டன், பர்ஃப்யூம் லேயர், மேலே இருக்கிற பிளாஸ்டிக், இது எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா மண்ணோட மண்ணாக மக்கியும் போகாது. டயாக்சின், குளோரின், ப்ளீச்சிங், கலரிங், பர்ஃப்யூம் எல்லாம் உள்ளே போய் கேன்சரும் வர வச்சிரும். இதுதான் வெளியில் இருக்குது. இதை பற்றின எஜுகேஷன் வந்து பேரண்ட்ஸுக்கும் தெரியாது, குழந்தைங்களுக்கும் தெரியாது, ஆசிரியர்களுக்குமே தெரியாது. நாங்கள் இந்த விழிப்புணர்வை தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ ஃபெமினயன் இங்கே நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம். 100 ml தண்ணி அப்ளை பண்ணோம், ஒரு ட்ராப் கூட வாட்டர் கையில் ஒட்டல. இப்போ இந்த லேயரையும் நம்ம பிரித்து பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு லேயர் வந்து சர்ஜிக்கல் காட்டன், உலகத்தரம் வாய்ந்தது அப்படின்னா FDA, ISO, CE சான்றிதழ், இது எல்லாத்துக்குமே